ஜெபிச்சும் கர்த்தரோடு இருந்து ஏன் எனக்கு இந்த போராட்டம், இந்த நெருக்கடி கலங்கி கொண்டிருந்தேன். பின்னால சாத்தான் இவ்வளோ தந்திரமா செய்றானா, இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தரை துதிப்பேன்னு துதிக்க ஆரம்பிங்க, ஜெயிச்சிருவீங்க. சாத்தான் தோத்துருவான். இழந்து போனதை திரும்ப பெறுவீங்க. சூழ்நிலையை நீங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே அட்மாஸ்பியரே மாறிரும். இப்ப இருக்கிற போராட்டம்லாம் விலகிரும். அதுக்கு தான் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். துதிக்கிறீங்களா? அப்படியே வலதுகர முயத்துங்க, வலதுகர முயத்துங்க. ஆண்டவரே, எல்லா போராட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா உபத்திரவங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா விதமான நஷ்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், எனக்கு வந்திருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சாத்தான் எத்தனை விதமான போராட்டங்களை கொண்டு வந்தாலும் நான் துதித்து கொண்டே இருப்பேன். உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணித்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் சாத்தான் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். முறுமுறுப்புக்கோ, கேள்வி கேட்பதற்கோ, உம்மை தூஷிப்பதற்கோ இடம் கொடுக்க மாட்டேன். பொல்லாத பிசாசினுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் மேற்கொள்ளுகிறேன். இதோ இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். நீ உண்மையாக ஜெபிச்சிட்டீங்கல்ல, இன்னிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. சூழ்நிலையில் அப்படியே விலகுவதை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, என்ன நடந்தாலும் துதிச்சுக்கிட்டே இருங்க. சாத்தான் வெட்கப்பட்டு போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு குறிப்பிட்ட நாள் தான், குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கு மேலே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆனால் இந்த சத்தியம், வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம், சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம ஜெயிக்கணும். சரியா? மறுபடியும் நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக சாத்தான் என்னென்ன மாதிரி போராட்டங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவான், அவனை நம்ம எப்படி ஜெயிக்கிறது என்பதை குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. நாளை தின ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க, அவங்கவுங்க சர்ச்சுக்கு போங்க, போய் உங்களுடைய சபையில் ஆராதனையில் பங்கு பெறுங்க. டைமுக்கு முந்தி போங்க, பிந்தி போகாதுங்க, முந்தி போங்க. கர்த்தருக்கு